அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துக்கிட்டே வந்துட்டுருக்கோம். இந்த பதிவில் இந்து சமய அறநிலைத்துறை கீழே இருக்க சென்னை எழும்பூரில் இருக்க சீனிவாச பெருமாள் கோயிலில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. 10 விதமான பணிகளுக்கு இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன விவரம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். அருள்மிகு சீனிவாச பெருமாள் திருக்கோயில், எழும்பூர், சென்னை 6,08,000 இதுதான் அவங்க அட்ரஸ். மாவட்டம் வந்து சென்னை மாவட்டத்தில் இருக்க கோயிலுங்க. அது அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் அதுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது விவரங்களை அந்த வீடியோவுக்கு கீழே நம்ம பார்க்கலாம் வாங்க. 10 விதமான பதவிகளுக்கு எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறைக்கு வெளியிட்டிருக்காங்க. கோயில் தான் சீனிவாச பெருமாள் திருக்கோயில். ஓகேவா? 6 LNB கோயில் தெரு, எழும்பூர், சென்னை மாவட்டம் அப்படிங்கிறது கோயிலோட அட்ரஸு. நோட்டிஃபிகேஷன் அட்ரஸ் வந்து பேப்பரில் வெளியிட்ட தேதி வந்து 10/5/2025ங்க. இப்போ அவங்க அஃபிஷியல் வெப்சைட்லேயே நோட்டிஃபிகேஷனு அப்ளிகேஷன் ஃபார்மும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வாங்க என்னென்ன பதவிகள்னு பார்க்கலாம். முதல் பதவியின் பெயர் வந்து மேலக்குழு. அது ஒரு காலி பெண் எடுத்து கிடக்குறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் போதுமானது. இசைத்துறையில் நன்கு பயிற்சி பெற்ற சான்றிதழ் அல்லது மதம் சார்ந்த இசைப்பள்ளி பயிற்சி சான்றிதழ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாடு அரசு இசைப்பள்ளி பயிற்சி சான்றிதழ் பெற்றிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இரண்டாவது பரிச்சாரகர். அது ஒரு காலி பணியிடங்களுக்கு எடுக்கிறாங்க. மேலக்குழுக்கான சம்பள விகிதமும் பார்த்துருவோம். 15,300லேருந்து 48,700 வரைக்கும். ஓகேவா? அடுத்த பதவி பரிச்சாரகம். அதற்கான கல்வி தகுதி தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். திருக்கோயிலில் நைவேத்தியம் மற்றும் பிரசாதங்கள் நன்கு தயார் செய்ய தெரிந்திருக்க வேண்டும். பிரசாதம் தயார் செய்தல், விநியோகம் செய்யவும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? திருக்கோயில் பழக்க வழக்கங்கள் நன்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு காலி பெண்ணுக்கு எடுக்கிறாங்க. அதற்கான சம்பள விகிதம் 13,200லேருந்து 41,800 வரைக்கும். அடுத்த மூணாவது உள்ள பதவியின் பெயர் வந்து அலுவலக உதவியாளர். ஒரு காலி பணியிடங்களுக்கு எடுக்கிறாங்க. அலுவலக உதவியாளருக்கு வந்து கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குறைந்தபட்சம் நீங்கள் 8வது பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கான சம்பள விகிதம் வந்து 12,600லேருந்து 39,900 வரைக்கும் அதற்கான சம்பள விகிதம் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து நான்காவது பதவியின் பெயர் அத்தியாபாகம். அத்தியாபாகம் அப்படிங்கிறது நான்காவது பதவியின் பெயர். ஒரு காலி பணியிடங்கள் இருக்கிறாங்க. அதற்கான கல்வி தகுதி தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஏதேனும் ஆகம பள்ளி அல்லது அரசு சார்ந்த வேத பாடசாலையில் 3 ஆண்டுகள் படித்து தேர்ச்சி பெற்ற சான்றிதழ் நீங்கள் வச்சிருக்கணும். ஓகேவா? அந்த பதவிக்கு. அடுத்த ஐந்தாவது வந்து பகல் காவலர். அது ஒரு காலி பணியிடங்கள் எடுக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்க முடியும். பகல் காவலருக்கான சம்பளம் வந்து 11,600லேருந்து 36,800. அதே தான் அத்தியாபாகமுக்கும் அதே சம்பளம் தான். அப்போ நம்ம 6வதாக பார்க்க போகிற பதவியின் பெயர் இரவு காவலர். ஒரு காலி பணியிடங்களுக்கு எடுக்கிறாங்க. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதுமானது. சேம் அதற்கும் 11,600லேருந்து 36,800 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. 7வது பதவியின் பெயர் திருவலகு. அதுக்கும் நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு காலி பணியிடங்கள் இருக்கிறாங்க. திருவலகுக்கான சம்பளம் வந்து 10,000லேருந்து 31,500 வரைக்கும். ஓகேங்களா? அடுத்து மற்றும் ஒரு இரவு காவலர் பணியிடம் வெளியிட்டிருக்காங்க. அது பார்க்கலாம். இப்போ நம்ம 8வதாக பார்க்குற இரவு காவலர் வந்து அங்கே உபகோயில், அந்த கோயிலோட உபகோயில் கருமாரியம்மன் திருக்கோயில் சேத்துப்பட்டு சென்னையில் இருக்குது. அங்கே இங்கே இந்த இது நோட்டிஃபிகேஷன் மூலிமா அந்த கோயிலுக்கும் எடுக்கிறாங்க. அது இந்த கோயிலோட உபகோயில். இரவு காவலர் பணிக்கு ஒரு காலி பணியிடங்களுக்கு எடுக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதற்கான சம்பள விகிதம் 10,700லேருந்து 33,700 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. அடுத்து அதை இன்னொரு உபகோயில் வந்து அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில், எழும்பூர், சென்னையில் இருக்குது. அதுக்கு 9வது பதவி திருவலகுக்காக எடுக்கிறாங்க. அதற்கான கல்வி தகுதி தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஒரு காலி பணியிடங்கள் எடுக்கிறாங்க. சம்பளம் வந்து 6,900லேருந்து 21,500 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. அடுத்து 3வது உபகோயில் வந்து முத்துமாரி கங்கையம்மன் திருக்கோயில் கீழ்ப்பாக்கம்ல இருக்குது சென்னையில். அங்கே ஒரு திருவலகு போஸ்ட்டுக்காக எடுக்கிறாங்க. அதற்கான சம்பள விகிதம் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஒரு காலி பணியிடங்கள் இருக்கிறாங்க. சம்பளம் வந்து 6,900லேருந்து 21,500. கல்வி தகுதி தான் நம்ம முதல்ல பார்த்தது. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்.
கொடுக்குறது. 10/5 2025 அந்த டேட்லேருந்து 9/6/2025 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் கீழே அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அந்த சீனிவாச பெருமாள் கோயிலில் டைரெக்டாகவும் நீங்கள் கொண்டு அப்ளை பண்ணிக்கலாம். அஞ்சல் மூலமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் நேரில் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, போஸ்ட் அனுப்புகிறதா இருந்தாலும் சரி, உங்கள் விருப்பம். கீழேயே அதற்கான நோட்டிஃபிகேஷன் கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அனுப்பணும். எதெல்லாம் இதில் சேர்த்து அனுப்பணும் அப்படின்னு பார்த்தாங்க, பிறந்த தேதி சரிபார்க்க பள்ளி சான்று நகல், ஆதார் அட்டை, இந்து மதத்தை சேர்ந்தவர் என்பதை நிரூபிக்க சாதி சான்று நகல், கல்வி சான்று நகல், நன்னடத்தை சான்று, அனுபவ சான்று, சுய விலாசமிட்ட ரூபாய் 35க்கான அஞ்சல் தலை ஒட்டிய அஞ்சல் உரை, இதெல்லாம் வச்சு நீங்கள் அனுப்பணும். இதற்கான கல்வி தகுதி பார்த்தோம், சம்பளம் பார்த்தோம், காலி பணியிடங்கள், என்னென்ன பணியிடங்கள் பார்த்தோம், மற்ற விவரங்கள் பார்த்துடலாம். வயது வரம்பு வந்து 18லேருந்து நீங்கள் 45 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களா இருக்கணும். இந்து மதத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் அந்த பதவிகளுக்கு அப்ளை பண்ண முடியும். இறை நம்பிக்கையுடையராகவும் இருக்கணும். தேர்வு செஞ்சு உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. நீங்கள் இன்டர்வியூவில் கலந்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த இன்டர்வியூக்கு கூப்பிடும்போது உங்களை இண்டிவிஜுவலாக உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் தனியாக சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு போய் பண்ணிக்கலாம். மேலே பார்த்த அப்ளிகேஷன் ஃபார்மை பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை எங்கே அனுப்பணும் அப்படின்னாக்க, அருள்மிகு சீனிவாச பெருமாள் திருக்கோயில், எண் 6, LNB கோயில் தெரு, எழும்பூர், சென்னை 8 இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் நேர்லையும் போய் கொடுக்கலாம், அஞ்சல் மூலமாகவும் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து 8/6/2025 சொல்லிட்டு டேட் இருக்குது. நீங்கள் பெரும்பாலும் இந்த 8 அனௌன்ஸ்மெண்ட் நோட்டிஃபிகேஷனில் 9 தேதி இருக்குது. நீங்கள் போட்டு குழப்பிக்க வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணிடுங்க, 8ஆம் தேதிக்கு முன்னாடியே உங்கள் அப்ளிகேஷனை அப்ளை பண்ணுறவங்க அனுப்பிச்சி விட்டுருங்க. ஓகேவா? ஆஃப்லைனில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நேராக கொண்டு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, 8ஆம் தேதியோடு நீங்கள் முடிச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. 10 விதமான பணிகளுக்கு 10 விதமான காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. நீங்கள் இப்போ அதை தெரிஞ்சுக்க முடியும். அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் இதை அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை நம்ம பார்த்தோம். இந்த கோயிலோட அஃபிஷியல் வெப்சைட்டையும் அந்த நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்மை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிவிட்டு அனுப்புங்க. இதில் எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.